Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 5.1ல firstல second subdivision பார்க்குறோம். So in which of the following situation does the list of numbers involved make an arithmetic progression? So நம்மளோட கொடுத்திருக்கிற situationsல list of numbers வரும். அது APயான்னு நம்ம செக் பண்ணணும் and அதுக்கு ரீசனும் சொல்லணும். Second subdivision, the amount of air present in a cylinder when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time. சிலிண்டர்ல X amount of air இருக்குது. ஒரு பம்ப்ல இதுல இருந்து கால்வாசி அதாவது 1/4 amount of air வெளியில போகுதுன்னு சொல்றாங்க. இனி ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். ஸோ ஸ்டெப் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முதல்ல எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 1/4 பகுதி வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது. ஸோ ஸ்டெப் எழுதிருங்க. இப்போதைக்கு அமௌண்ட் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம் எக்ஸ். ஸோ டோட்டல் அமௌண்ட் எக்ஸ் மைனஸ் 1/4 ஆஃப் த ரிமைனிங் ஏர். இப்போ இந்த சிலிண்டர்ல எவ்வளோ ஏர் இருக்குது? எக்ஸ் தான். எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்குது. ஸோ 1/4 இன்டூ எக்ஸ். இப்போ என்ன வேல்யூ வந்துருது? எக்ஸ் மைனஸ் 1/4x. So LCM எடுத்தீங்கன்னா 4x minus x divided by 4 is equal to 3x by 4. So first attemptல 3x by 4 amount of air வந்து remove ஆகுது. First attemptல இதுல x amount of air இருந்துச்சு. அதுல 1/4 வெளியில போயிடுச்சு. So first attemptல நமக்கு remaining எவ்வளோ amount of air இருக்கு? 3x by 4. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? இப்போ 3x/4 தான் நம்மளுடைய ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் ஏர். இனி என்ன பண்றோம்? இதை வச்சு அடுத்த பம்ப் பண்றோம். அதுல ரிமைனிங் எவ்வளோ இருந்துச்சு? 3x/4. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு அந்த சிலிண்டர்ல இருக்குது. 3x/4 மைனஸ் இப்போ நமக்கு பம்ப் பண்றோம். அப்போ 1/4 ஆஃப் த ரிமைனிங் ஏர் என்னது? 3x/4 தான் நம்மளோட ரிமைனிங். இஸ் ஈக்குவல் டு 3x/4 minus 3 into 1, 3x, 4 into 4, 16. So LCM எடுத்தோம்னா இந்த இடத்துல 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12x divided by 4 4s are 16 minus 3x by 16 is equal to 12 minus 3, 9x by 16. So இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட்ல 9x by 16 amount of air இருக்குது. முதல்ல எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஏர் இருந்தது. ஒரு டைம் பம்ப் பண்றோம். ஸோ இதுல 1/4 ஆஃப் ஏர் வந்து வெளியில போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருந்துச்சு? இந்த சிலிண்டர்ல 3x/4 ரிமைனிங். அப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது நம்மளோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 3x/4. இதுல இருந்து மறுபடியும் நம்ம பம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது? 1/4 ஏர் வந்து வெளியில போகுது. அப்படி வெளியில போயிட்ட அப்புறமா செகண்ட் அட்டெம்ப்ட்ல மிச்சம் இந்த சிலிண்டர்ல எவ்வளோ இனி இருக்குது? 9x/16 அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்குது. இனி தேர்ட் அட்டெம்ப்ட் செக் பண்ணுவோம். ஸோ தேர்ட் அட்டெம்ப்ட்லயும் இப்போ நம்மளோட ரிமைனிங் இப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏர் என்னது? 9x/16 மைனஸ் அதுல பம்ப் பண்ணும்போது 1/4 ஆஃப் 9x/16 ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 9x/16 is equal to 1 into 9x, 9x divided by 16 into 4. Sorry, இங்க மைனஸ் வந்துரும். 16 into 4, 64. ஸோ இப்போ மறுபடியும் எல்சிஎம்ல எடுத்தீங்கன்னா இதுல into 4 பண்ணுங்க. ஸோ 9 4s are 36x minus 9x divided by 64. So 36 minus 9, 27x divided by 64. So இப்போ 27x by 64 amount of air அங்க ரிமைனிங்ல இருக்கு. இப்போ நம்மளோட லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எழுதிடுங்க. இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மா மைனஸ் பண்ணுங்க. இப்போ 9x by 16 minus 3x by 4. So LCM பண்ணணும். 9x divided by இந்த டேர்மை 4 ஆல இன்டு பண்ணுங்க. 4 3s are 12x divided by 16 is equal to minus 4x by 16. கேன்சல் பண்ணீங்கன்னா minus 1/4. 27x by 64 minus 9x by 16.
இங்கே LCM கவுண்ட் பண்ணுங்க. அப்போ 27x minus 9 4s are 36x divided by 64 is equal to minus 9 by 64x. So இங்கே x வந்துரும். நம்மளோட D1 and D2 சேம் இல்லை. ஸோ சேமா வந்தா மட்டும்தான் ஏபி. நமக்கு இங்கே சேமா வரல. D1 and D2 வந்து சேமா இல்லை. ஸோ அதனால இட் இஸ் நாட் அன் ஏபி. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.